யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் சொல்லு. அம்மா அஸ்வின். வைபோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்ல சார். ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே. சாப்பிடு ஜூனியர். மை காட் மாம், இவ்ளோ ஸ்பைசியா இருக்கு, இவ்ளோ காரமா செஞ்சிருக்கீங்க. ஜூனியருக்கு இவ்ளோ காரம்லாம் கொடுக்க கூடாது மாம். டேய், நான் உனக்காக தான் சமைக்க முடியும். உனக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அந்த காரம் தான் போட முடியும். மாம் நோ, நானும் இனிமே இந்த காரம்லாம் சாப்பிட போறது இல்ல. காரம் உப்பு எல்லாமே இனிமே கொஞ்சம் கம்மியாவே போடுங்க. குழந்தைக்கு ஒத்துக்காதுல்ல. உன் சாப்பாட்டுல காரம் உப்பு கம்மி பண்ணி எந்த யூஸும் இல்ல மகேஷ். ஆனந்திக்கு தான் கம்மி பண்ணணும். ஏன்னா அவ என்ன சாப்பிடறாளோ அதுதான் அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு சாப்பாடு. நீ என்னதான் பேர் வச்சாலும் அது பொம்மை. ஆனந்தி வயித்துல வளருதுல, அதுதான் குழந்தை. அத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. ஜூனியர், கிராண்ட்மா கோமா பேசிட்டு போறாங்கன்னு நீ ஃபீல் பண்ணாத. ஆனா அவங்க சொல்லிட்டு போனதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆனந்தி சாப்பாட்டு விஷயத்துல இனி கவனமா இருக்கணும். யூ டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். நீ இந்த சாம்பார் சட்னிலாம் எடுத்துக்காத, இட்லி மட்டும் சாப்பிடு. ஏன்னா சாம்பார் ரொம்ப ஸ்பைசியா இருக்குல்ல, உனக்கு செட் ஆகாது. இட்லி மட்டும் சாப்பிடு. எது பேசணும்னாலும் கீழே பேச வேண்டியது தானே. எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க? இப்ப அவங்க 2 பேரும் இங்கதான் வருவாங்க. வரமாட்டாங்க. ஆனந்தி, குடி. என்னங்க இது? எப்பவும் கொடுக்கறது தான், நாட்டு மருந்து கலந்த பால். இல்ல, எனக்கு வேணாம். வேணாமா? ஏன், என்னாச்சு? அதே டாக்டர் சொன்னாங்கல்ல, ஏதாச்சும் ஒரு மருந்து சாப்பிட்டா போதும்னு. அதே அவங்க சொல்றதும் சரிதே. ஏதாச்சும் ஒரு பக்கம் இருக்கிறதே நல்லது. 2 பக்கமும் சாயறது என்னைக்கா இருந்தாலும் குழப்பந்தே. அடி போடி, இருக்கிற குழப்பத்துல நீ வேற. எப்ப பாரு எதையாவது ஒண்ணு சொல்லிடுற. ஆனா நடக்கிறதெல்லாம் வேற ஒன்னால இருக்கு. இன்னைக்கு ஆனந்தி மாடிக்கு வரலனா நான் சொல்றத ஒத்துக்கிறீங்களா? இந்த தடவை நான் தப்பா எதையும் சொல்லலத்த. உனக்கு மருந்து கொடுக்கறதுல நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன் ஆனந்தி? இல்லங்க, நீங்க தப்பு பண்ணுவீன்னு சொல்லல. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி ஆகும்னு சொல்ல முடியாதுல்ல. என்ன சந்தர்ப்பம், என்ன சூழ்நிலை? அதே ஏற்கனவே ஒரு தடவை நடந்துச்சே. ஆனந்தி, அது துளசி செஞ்ச சதி. சதியோ விதியோ, கஷ்டப்பட்டது நான் தானே. இன்னொரு தடவை குழந்தை விஷயத்துல தப்பு நடக்க நான் எந்த வாய்ப்பும் கொடுக்க விரும்பல. என் குழந்தை எனக்கு ரொம்ப முக்கியம். ஆனந்தி, எனக்கும் தான் முக்கியம். ஆனா உங்களை விட எனக்கு தான் குழந்தை ரொம்ப முக்கியம். 2 பேருக்கும் நடுவுல என்னமோ ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீங்க வேணா பாருங்க, நாம எதுவும் செய்யாமலேயே ஆனந்தி அன்பு மாமாவை விட்டுட்டு போக போறா. இங்க பாரு, இந்த உலகமே தலைகீழா பொருள போகுதுன்னு கூட சொல்லு, நான் நம்புறேன். ஆனா அவங்க 2 பேருக்கு நடுவுல சண்டை, அதனால பிரிஞ்சிருவாங்கன்னு மட்டும் சொல்லாத. நீயும் அதை நம்பாத. என்ன சண்டையா இருந்தாலும் நான் பெத்தது இருக்கு பாரு, அது அவ கால்ல போய் விழுந்தாச்சும் அந்த சண்டைய சரி பண்ணிடும். அவ இருக்காளே அந்த மேனா மினிக்கி, அவ அதுக்கு மேல நம்ம முன்னால மட்டும்தான் சண்டை போடுவா. அவ இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் நான் எதையும் நம்புறதாவே இல்ல. சரி விடு, நீ ஏதோ அப்செட்ல இருக்க. நம்ம போய் தூங்குவோம், நேரம் ஆச்சுல்ல. இரு, நான் போய் பாய்த்தலானிலாம் எடுத்துட்டு வரேன். மாடிக்கு போலாம். நான் மாடிக்கு வரல, இங்கேயே தூங்கிக்கிறேன். இங்கயா? ஆமா. உனக்கு என்னதான் பிரச்சனை ஆனந்தி? நீதான் இங்க படுத்தா ரொம்ப புழுக்கமா இருக்கும், மாடியில தூங்கலான்னு சொல்லுவ. இப்ப வேணான்னு சொல்றேன்.
ஏன் வேணாம்? அங்க மாடியில இயற்கை காத்துல தூங்குறது தான் குழந்தைக்கு நல்லது. நம்ம மாடியில தூங்கணும்னு முடிவு பண்ணதே அதுக்கு தானே. ஆமா, ஆனா காத்தை விட அதிகமா கொசு கடிக்குது. அதால ஏதாச்சும் உடம்புக்கு வந்துட்டா என்ன பண்றது? நான் தான் கொசுவத்தி வைக்கிறேனே. பத்தலனா சொல்லு, கொசுவலை கூட கொண்டு வரேன். வேணாம், எனக்கு இங்கதான் தூங்கணும்னு தோணுது.